அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிவியா ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்குள்ளது அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 2-2A ப்ரிலிம்ஸ் தேர்விற்காக ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. அந்த டெஸ்ட் பேட்சில் ஏற்கனவே நம்ம பொது தமிழ் 6ஆம் வகுப்பு தமிழுக்கான மாதிரி தேர்வுக்கான விடைக்குறிப்புகளை பார்த்துருப்போங்க. இந்த காணொலியில் பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் பொது அறிவு பகுதியில் நடைபெற்ற மாதிரி தேர்வுக்கான விடைக்குறிப்புகளாக தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோங்க. நிச்சயமாக அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 2-2A ப்ரிலிம்ஸ் தேர்வுக்காக நம்முடைய ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக நடத்தக்கூடிய மாதிரி தேர்வுகள் பயனுள்ளதாக இருக்கும். நிறைய கேள்விகள் ரிப்பீட்டடாக கேட்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ரீசெண்டாக கூட பார்த்திங்கன்னா வாட்டர் போர்டு கண்டக்ட் பண்ண அந்த இன்ஜினியரிங் எக்ஸாமில் கூட பார்த்திங்கன்னா நம்ம டெஸ்ட் பேட்சிலேருந்து கேட்கப்பட்ட நிறைய கேள்விகள் டிஸ்கஸ் பண்ண கேள்விகளெல்லாம் ரிப்பீட்டட் ஆகிருக்கு. அதனால் இந்த மாதிரி தேர்வை பயன்படுத்திக்காங்க. ஆன்லைன் மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தேர்வு பார்த்திங்கன்னா 2000 ரூபாய் மட்டுமாகும். அதே ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்திங்கன்னா நேரடியாக சென்டர் எழுதுறவங்களுக்கு 3000 ஃபீஸாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க மேலே இருக்கிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். நிச்சயமாக இந்த மாதிரி தேர்வுகள் உங்களுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு மிக முக்கியமான பங்களிக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். முதல் கேள்வி, தேசிய சுகாதார ஆணையம் இந்தியாவின் முதல் ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் மிஷன் மைக்ரோ தளத்தை எந்த மாநிலத்தில் தொடங்கியுள்ளது? சரியானுடைய ஆப்ஷன் பாம்பே, மிசோரம் மாநிலத்தில். 2, இந்தியாவின் மிக நீளமான அதிக எடை கொண்ட சரக்கு ரயிலின் பெயர் வாசுகி. இந்த சரக்கு ரயிலின் நீளம் எவ்வளவு? 3.5 கிலோமீட்டர். கேள்வி 3, தமிழகத்தின் 5வது யானைகள் காப்பகம் எது? அகஸ்தியர் மலை யானைகள் காப்பகம். கேள்வி 4, பின்வரும் கூற்றுகளை கவனி. 1, சந்திராயன் 3 விண்கலம் தரையிறங்கிய இடம் சிவசக்தி என்று பெயரிடப்பட்டது. சரி. சந்திராயன் 2 விண்கலம் தடம் பதித்த இடம் திரங்கா என்று அழைக்கப்படும். சரி. சந்திராயன் 3 ஏவப்பட்ட நாள் ஜூலை 14, 2022. ஸோ சந்திராயன் 3 எப்போ ஏவி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 14. சரி, ஜூலை 14, 2023 ஏவிருப்பாங்க. இங்கே 22ன்னு இருக்குது. அப்போது 3வது கூற்று தவறாக இருக்குது. 4, சந்திராயன் 3 திட்ட இயக்குனர் வீரமுத்துவேல். சரியாக இருக்குது. அப்போ கேள்வி என்னென்னா மேற்கூறிய கூற்றுகளில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. தவறானது 3 மட்டும் தவறு. கேள்வி 5, டிராகோமாவை வெற்றிகரமாக ஒழித்த 18வது நாடாக எந்த நாட்டை உலக சுகாதார நிறுவனம், அதாவது WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அங்கீகரிச்சிருக்காங்கன்னா ஈராக் நாட்டை தான். கேள்வி 6, தமிழ்நாட்டின் முதல் தேனீ பூங்கா எங்கு அமைக்கப்பட உள்ளது? ஹனி ஃபார்ம் எங்கே அமைக்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அத்திப்பட்டு. அத்திப்பட்டு எந்த டிஸ்ட்ரிக்ட்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் தாங்க அத்திப்பட்டு. கேள்வி 7, பொறுத்துக. 2023ஆம் ஆண்டுக்கான தகைசால் தமிழர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? டாக்டர் கி வீரமணிக்கு. 2023ஆம் ஆண்டுக்கான அப்துல் கலாம் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? WE வசந்தா கந்தசாமிக்கு வழங்கியிருப்பாங்க. 2023ஆம் ஆண்டுக்கான கல்பனா சாவ்லா விருது யாருக்கு வழங்கப்பட்டது? வீரதீர செயலுக்கான கல்பனா சாவ்லா விருது முத்தமிழ் செல்விக்கு வழங்கப்பட்டது. 2023ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருது யாருக்கு தந்திருப்பாங்கன்னா தேவி பாரதிக்கு தந்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நடப்பு நிகழ்வு கூட. கேள்வி 8, இந்தியாவில் திருநங்கையர் பிரிவில் மருத்துவத்தில் முதுகலை பட்டம் பெற முதலில் தகுதி பெற்றவர் யார்? இந்தியாவில் திருநங்கையர் பிரிவில் மருத்துவத்தில் முதுகலை பட்டம் பெற முதலில் தகுதி பெற்றவர் யார்? ரூத் ஜான் கித்வாய். ரூத் ஜான் கித்வாய். கேள்வி 9, தவறான இணையை தேர்ந்தெடுன்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷனில் எது தவறுன்னு பார்க்கலாம். ஈட் எறிதல் தினம் ஆகஸ்ட் 7. சரி. நீரஜ் சோப்ரா தங்க வென்ற தினத்தை தான் ஈட் எறிதல் தினமாக ஆகஸ்ட் 7ன்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. உலக உயிரி எரிபொருள் தினம் ஆகஸ்ட் 10. சரி. தேசிய விண்வெளி தினம் ஆகஸ்ட் 23. சரி. உலக சிங்கங்கள் தினம் ஆகஸ்ட் 12ன்னு இது. உலக சிங்கங்கள் தினம் ஆகஸ்ட் 12 வராது. ஸோ உலக சிங்கங்கள் தினம் ஆகஸ்ட் 10 தான் உலக சிங்கங்கள் தினமாக அனுசரிக்கிறாங்க. அப்போது தவறான இணை ஆப்ஷன் டெல்லி. ஈட் எறிதல் தினம் ஆகஸ்ட் 7. சரி. தேசிய விண்வெளி தினமும் ஆகஸ்ட் 23 கொண்டாடுறாங்க. உலக உயிரி எரிபொருள் தினமும் ஆகஸ்ட் 10. உலக சிங்கங்கள் தினமும் ஆகஸ்ட் 10 தான் வரணும். இங்கே 12ன்னு தந்திருக்காங்க. கேள்வி என்ன? தவறான இணையை தேர்ந்தெடு. டி ஆப்ஷன் தான் தவறு. கேள்வி 10,
15வது பிரிக்ஸ் உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? 15வது பிரிக்ஸ் உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? தென்னாப்பிரிக்கா. கேள்வி 11. மான்சூன் எ போயம் ஆஃப் லவ் அண்ட் லாங்கிங் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார்? மான்சூன் எ போயம் லவ் அண்ட் லாங்கிங் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார்? அபய்குமார். கேள்வி 12. 2023ஆம் ஆண்டுக்கான காமன்வெல்த் இளைஞர் விளையாட்டுப் போட்டி பதக்கப்பட்டியலில் இந்தியா பிடித்த இடம்? 17வது இடம். கேள்வி 13. அதிதி சுவாமி எந்த விளையாட்டோடு தொடர்புடையவர்? அதிதி சாமி எந்த விளையாட்டோடு தொடர்புடையவர்? வில்வித்தையோடு தொடர்புடையவர். கேள்வி 14. தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் புதிய தலைவர் யார்? தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் புதிய தலைவர் பிரகாஷ் ஸ்ரீவஸ்தவா. கேள்வி 15. 2023ஆம் ஆண்டுக்கான லோகமானிய திலக் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? 2023க்கான லோகமானிய திலக் விருது நரேந்திர மோடிக்கு அவர்களுக்கு வழங்கப்பட்டது. கேள்வி 16. ஆசியாவின் மிகப்பெரிய அழுத்தப்பட்ட உயிர்வாயு ஆலை எந்த மாநிலத்தில் திறக்கப்பட்டுள்ளது? ஆசியாவின் மிகப்பெரிய அழுத்தப்பட்ட உயிர்வாயு ஆலை எந்த மாநிலத்தில் திறக்கப்பட்டுள்ளது? பஞ்சாப். கேள்வி 17. தமிழக அரசின் சிறந்த மாநகராட்சிகள் பட்டியலில் முதலிடம் பிடித்த மாநகராட்சி எது? தமிழக அரசினுடைய சிறந்த மாநகராட்சி பட்டியலில் முதலிடம் பிடித்த மாநகராட்சி திருச்சி மாநகராட்சி. 2 தாம்பரவரம். கேள்வி 18. டிஆர்டிஓவின் முன்னாள் இயக்குனர் வி.எஸ். அருணாச்சலம் சமீபத்தில் காலமானார். டிஆர்டிஓவுடைய முன்னாள் இயக்குனர் வி.எஸ். அருணாச்சலம் சமீபத்தில் காலமானார். இவருக்கு எந்த ஆண்டு டிஆர்டிஓவின் வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டது? வி.எஸ். அருணாச்சலத்திற்கு பார்த்தீங்கன்னா டிஆர்டிஓவின் வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட்டது எந்த ஆண்டுனா 2015. கேள்வி 19. மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் மைக்ரோசாஃப்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்திற்கு மாற்றாக எம்எஸ்ஓ ஆப்ரேட்டிங் ஓஎஸ்க்கு மைக்ரோசாஃப்டினுடைய ஓஎஸ்க்கு மாற்றாக எந்த இயங்குதளத்தை மாற்றியுள்ளது? மாயா. ரொம்ப முக்கியமான ஒரு நடப்பு நிகழ்வும் கூட. கேள்வி 20. இந்தியாவின் முதல் 24/7 வீடியோ பேங்கிங் வாடிக்கையாளர் சேவையை அறிமுகப்படுத்தியுள்ள வங்கி எது? ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் வங்கி. கேள்வி 21. பொறுத்துக. ஆக்சாலிக் அமிலம் எதில் இருக்குன்னா தக்காளியில் இருக்கும் ஆக்சாலிக் அமிலம். அசிட்டிக் அமிலம் எதில் இருக்குன்னா வினிகரில் இருக்கும். மாலிக் அமிலம் எதில் இருக்குன்னா ஆப்பிளில் இருக்கும். டாட்டாலிக் அமிலம் புளியில் இருக்கும். சரியான விடை ஆப்ஷன் பாம்பே. கேள்வி 22. கூற்று 1 கூற்று 2. கூற்று 1. உலோக ஆக்சைடுகள் நீர்த்த அமிலங்களுடன் வினைபுரிந்து அவற்றின் உலோக உப்புகள் மற்றும் நீரை தருகின்றன. கூற்று 1 என்ன? உலோக ஆக்சைடுகள் பார்த்தீங்கன்னா நீர்த்த அமிலங்களுடன் வினைபுரிந்து அவற்றின் உலோக உப்புக்கள் மற்றும் நீரை தருகின்றன. கூற்று 2. கால்சியம் ஆக்சைடு ப்ளஸ் ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் கால்சிக் குளோரைட் ப்ளஸ் நீர் ஆகியவை பார்த்தீங்கன்னா இதனுடைய எடுத்துக்காட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது கூற்று மற்றும் கூற்று 1, 2 சரி மற்றும் கூற்று 2க்கான சரியான எடுத்துக்காட்டாகும். அப்போது 1, 2 சரி. சரியான விடை ஆப்ஷன் ஏ. கேள்வி 23. பொறுத்துக. பொட்டாசியம் உப்புக்கள் எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் உப்புக்கள் குளியல் சோப்பு தயாரிக்க பயன்படுகிறது. நியூக்ளிக் அமிலம் உயிரினங்களுக்கு அடிப்படையானது. சல்ஃபியூரிக் அமிலம் சிறந்த நீர் நீக்கியாக பயன்படும். வினிகர் உணவுப் பொருட்கள் கெட்டு போகாமல் இருக்க பயன்படுகிறது. அப்போ சரியான விடை ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 24. கூற்று 1 கூற்று 2. கூற்று 1. சங்கம் என்ற சொல் மதுரை பாண்டிய அரசர்களின் ஆதரவில் தலைத்தோங்கிய தமிழ் புலவர்களின் குழுமத்தை சுட்டுகிறது. சரி. கூற்று 2. இப்புலவர்கள் இயற்றிய பாடல்கள் மொத்தமாக சங்க இலக்கியம் என அறியப்படுகிறது. சரி. அப்போது கூற்று 1 கூற்று 2 சரி. சரியான விடை ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 25. சங்ககாலம் குறித்த கூற்றுகளில் தவறானதை தேர்ந்தெடுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 4 ஆப்ஷனில் எது தவறுன்னு பார்க்கலாம். கால அளவு சங்ககாலம்னாவே கிமு 3ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 3ஆம் நூற்றாண்டு வரை. சரி. சங்க காலத்தின் காலம் இரும்பு காலம். சரி. சங்க காலத்தின் பண்பாடு வெண்கல கால பண்பாடுன்னு இருக்குது. சங்க காலம்னாவே என்ன பண்பாடு வரும்? வெண்கல கால பண்பாடு வராது. பெருங்கற்கால பண்பாடு வந்திருக்கும். பெருங்கற்கால பண்பாடு வந்திருக்கும். அப்போ இங்கே வெண்கல காலம்னு இருக்குது. அப்போ தவறானது ஆப்ஷன் சி. அதே டி ஆப்ஷன் சங்க காலத்தை ஆட்சி புரிந்த வம்சங்கள் சேரர் சோழ பாண்டியர்கள்.
கேள்வி 26 சேரன் செங்குட்டுவன் குறித்த கூற்றுகளில் தவறானதை தேர்ந்தெடுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 4 ஆப்ஷன் எது தவறுன்னு பார்க்கலாம். வட இந்தியாவின் மீது இவர் படையெடுத்து சென்றார். சரி, சேரன் செங்குட்டுவன் வட இந்தியாவின் மீது படையெடுத்திருப்பார். பத்தினி தெய்வ வழிபாட்டை அவர் அறிமுகம் செய்தார். சரி, இளங்கோவடிகள் சேரன் செங்குட்டுவனின் அண்ணன் ஆவார். இளங்கோவடிகள் வந்து பார்த்தீங்கன்னா சேரன் செங்குட்டுவனின் அண்ணனான்னு கேட்டிங்கன்னா அண்ணன் கிடையாது, தம்பி. அப்போது தவறானது ஆப்ஷன் சி. டி ஆப்ஷன் பாருங்கள். சிலப்பதிகார காவிய பாத்திரமான கண்ணகிக்கு சிலை எடுப்பதற்காக அவர் இமயமலையிலிருந்து கற்களை கொண்டு வந்திருப்பார் சேரன் செங்குட்டுவன். இப்போ இங்கே தவறாக இருக்கிறது சி மட்டும்தான் தவறாக இருக்குது. கேள்வி 27 கீழ்கண்டவர்களுள் சோழ அரசர் அல்லாதவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இளஞ்சேட் சென்னி, கோச்செங்கானன், கரிகால் வளவன், கிள்ளி வளவன், பெருநற்கிள்ளி. இதில் சோழ அரசர் அல்லாதவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அப்போ சரியானது எதுனா டி, எதுவுமே இல்லை. அப்போ சோழ அரசர் கீழே 5 பேருமே சோழ அரசர்கள் தான். இளஞ்சேட் சென்னி, கோச்செங்கானன், கரிகால வளவன், கிள்ளி வளவன், பெருநற்கிள்ளி. கேள்வி 28 ஒரு பொருளின் வெப்பம் அல்லது குளிர்ச்சியின் அளவீடு டேஸ் என அழைக்கப்படுகிறது. வெப்பநிலை என அழைக்கப்படுகிறது. கேள்வி 29 ஒரு பொருள் அதிக வெப்பநிலையினை கொண்டிருந்தால் அப்பொருளில் உள்ள மூலக்கூறுகள் டேஸ் இயங்கிக் கொண்டிருக்கும். அதிக வேகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கு. இங்கே மூலக்கூறுகள் டைப்பிங் மிஸ்டேக் ஆகிருக்கு. ஸோ அதிக வேகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கும். கேள்வி 30 கீழ்கண்டவற்றுள் வெப்பத்தை அரிதில் கடத்தும் பொருள் எது? கீழ்கண்டவற்றுள் வெப்பத்தை அரிதில் கடத்தும் பொருள் கண்ணாடி. கேள்வி 31 சமையலறை மற்றும் ஆய்வகங்களில் பயன்படுத்தப்படும் கண்ணாடி எது? போரோசிலிகேட் கண்ணாடி. கேள்வி 32 சரியான கூற்றை தேர்ந்தெடு. 1 தொழிற்சாலைகள், வாகனங்கள், கொதிப்பான்கள் போன்றவை வெளியிடும் வாயுக்கள் வளிமண்டலத்தில் உள்ள நீர்த்துகளோடு இணையும் போது அமிலமலை ஏற்படுகிறது. சரி, இந்த வாயுக்கள் நைட்ரஜன் ஆக்சைடு, சல்பர் டை ஆக்சைடு மற்றும் சல்பர் ட்ரை ஆக்சைடு தண்ணீரோடு கலக்கின்ற போது சல்பரஸ் அமிலம், நைட்ரிக் அமிலம், சல்பியூரிக் அமிலம் போன்றவையாக மாறுகிறது. சரி, இந்நிகழ்வுகள் எரிமலை வெடித்து சிதறும் போதும் எரிக்குழம்புகளை கக்கும் போதும் இயற்கையிலேயும் ஏற்படும். சரி, அப்போது 32க்கு அனைத்தும் சரி. கேள்வி 33 கீழ்கண்டவற்றுள் திடக்கழிவின் வகைகள் எவைன்னு கேட்டிருக்காங்க. திடக்கழிவுனா எதெல்லாம் திடக்கழிவுன்னு பாருங்கள். வீட்டு கழிவுகள், இறந்த பிராணிகள், மருத்துவமனை கழிவுகள், கட்டுமானத்துறை கழிவுகள், விவசாய கழிவுகள், தொழிற்சாலை கழிவுகள். ஸோ இப்போ திடக்கழிவின் வகைகள்னாவே இவை அனைத்துமே சரிதான். கேள்வி 34 இயற்கை வளத்தின் அளவு எக்காலத்திலும் குறையாமல் இருக்க வேண்டும் என்று நீடித்த நிலையான மேம்பாட்டிற்கு இலக்கணம் வகுத்தவர்கள். இயற்கை வளத்தின் அளவு எக்காலத்திலும் குறையாமல் இருக்க வேண்டும் என்று நீடித்த நிலையான மேம்பாட்டிற்கு இலக்கணம் வகுத்தவர்கள் 4 பேர் தந்திருக்காங்க. இங்கே பியர்ஸ், மார்க்கண்டேயா, பார்பியர், ஆலன்னிஸ். அப்போ இதில் சரியானவங்க யாருன்னா முதல் 3 பேர் தான் சரி. அப்போ நீடித்த நிலையான மேம்பாட்டிற்கு இலக்கணம் வகுத்தது பியர்ஸ், மார்க்கண்டேயா, பார்பியர். இவங்க 3 பேர் தான் வருவாங்க. கேள்வி 35 ஒலி மாசுவினை கட்டுப்படுத்துவதற்கான தீர்வுகளில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஒலி தடைகளை ஏற்படுதல். சரி, தரைப்போக்குவரத்திற்கு புதிய சாலைகள் ஏற்படுத்த தடை செய்தலா? கிடையாது. தரைப்போக்குவரத்திற்கு புதிய சாலைகளை ஏற்படுத்தணும். இங்கே ஏற்படுத்த தடை செய்தல்னு இருக்குது. அப்போ தவறானது ஆப்ஷன் பாம்பே. வேலை செய்யும் இடங்களில் ஒலி தடுப்பான் நிறுவுதல். சரி, ஒலிப்பெருக்கிகளை கட்டுப்படுத்தல். சரி, ஏன்னா ஒலி சவுண்டுடைய மாசை வந்து குறைக்கிறதுக்கான வழிகள் இதெல்லாம். கேள்வி 36 கீழ்கண்டவற்றுள் சுற்றுச்சூழல் பொருட்கள் யாவை? கீழ்கண்டவற்றுள் சுற்றுச்சூழல் பொருட்கள் தூய்மை காற்று, பொது பூங்காக்கள், பசுமையான போக்குவரத்து, மலைகள், தொழிற்சாலைகள். இதில் எது சரின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு சுற்றுச்சூழல் பொருட்கள்னால் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் மிக முக்கியமாக இருக்கக்கூடியது. அப்போ தூய்மை காற்று சரி, பொது பூங்காக்கள் சரி, பசுமையான போக்குவரத்து சரி, மலைகள் சரி, தொழிற்சாலைகள் வருமானா வராது. இப்போ சரியானோடைய ஆப்ஷன் பாம்பே. கேள்வி 37 மக்கள் தொகையியல் டெமோகிராபி குறித்த சரியான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க. 1 கிரேக்க மொழி டெமோஸ் என்றால் மக்கள் என்று பொருளாகும். 2 கிரேக்க மொழி கிராபிஸ் என்றால் கணக்கிடுதல் என்று பொருளாகும். கிரேக்க மொழி டெமோஸ்னா மக்கள் என்றும், அதே கிரேக்க மொழி கிராபிஸ்னா கணக்கிடுதல் என்று பொருளாகும். சரியான விடை இரண்டுமே சரி. கேள்வி 38 கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? 1 மக்கள் தொகை என்பது மாறிக்கொண்டே இருக்கக்கூடியதாகும். சரி, மனிதகுல வரலாற்றில் எப்போதும் இறப்பை விட பிறப்பு சற்று அதிகமாக இருந்து வருகிறது. சரி, இரண்டுமே சரி. கேள்வி 39 கீழ்கண்டவற்றுள் சரியான கூற்று எது? கூற்று 1, கூற்று 2. கூற்று 1 மக்கள் தொகை வளர்ச்சி என்பது பிறப்பு விகிதத்திற்கும் இறப்பு விகிதத்திற்கும் இடையே உள்ள வேறுபாடு ஆகும். கூற்று 2 பொதுவாக மக்கள் தொகை எப்போதும் அதிகரித்து கொண்டே இருக்கும், ஆனால் சில சமயங்களில் மக்கள் தொகை வளர்ச்சி குறையும். அப்போது 2 கூற்றுகளுமே சரி. கேள்வி 40 பொறுத்துக
1650 எவ்வளோ மில்லியன் மக்கள் தொகை இருந்தாங்கன்னா உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா 1650 இங்கே டைப்பிங் மிஸ்டேக் ஆகிருக்கு 4-3ன்னு வந்திருக்கணும். ஸோ 1650 500 மில்லியன் மக்களும் 1850 1000 மில்லியன் மக்கள் இருப்பாங்க. 2025 8 பில்லியன் மக்களாகவும் 2050 9 பில்லியன் மக்களாகவும் உயரும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சரியான விடை ஆப்ஷன் ஏ. கேள்வி 41 இடப்பெயர்வுக்கான உந்து காரணிகள் அல்லாதவை எவைன்னு கேட்டிருக்காங்க. இடப்பெயர்வுக்கான உந்து காரணிகள் அல்லாதவை எவை? அப்போ இடப்பெயர்வுக்கான உந்து காரணிகள் அல்லாதவை எவைனா காலநிலை பேரிடர்கள், விவசாயம், வாழ்க்கை, நகர வாழ்க்கை, இயல்மை. இதில் எது வந்து இடப்பெயர்வுக்கான உந்து காரணிகளில் அல்லாதவை? தவறானவைனா நகர வாழ்க்கை. நகர வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா இழு காரணிகளில் வரும். இடப்பெயர்வுக்கான இழு காரணியில் வரும். தவறானது ஆப்ஷன் சி. கேள்வி 42 கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது? 1 இடப்பெயர்வு என்பது இரு புவியியல் பிரதேசங்கள் இடையில் நடைபெறும் ஒரு வகையான மக்கள் தொகை நகர்வாகும். சரி. 2 இடப்பெயர்தல் இருப்பிடத்தில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுதா? ஏற்படுத்தவில்லையா? கிடையாது. கண்டிப்பாக ஒரு நிரந்தர மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் இருப்பிடத்தில். ஏன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு தொடர்ந்து இடம்பெயர்ந்துகிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல வந்து ஏற்கனவே இருக்கிற இடத்துல வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். இங்கே ஏற்படுத்துவதில்லைன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இது சரியானது எதுன்னு பார்த்தீங்கன்னா 1 மட்டும்தான் சரி. கேள்வி 43 கூற்று காரணம். கூற்று வேளாளரில் ஒரு பிரிவினரான உளுகுடி என்போர் நிலங்களின் உடைமையாளர்களாக இருக்க இயலாது. சரி. காரணம் அவர்கள் பிரம்மதேய வேளாண் வகை நிலங்களில் வேளாண் பணிகளை செய்ய வேண்டியிருந்தது. சரி. அப்போ கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. மேலும் காரணம் என்பது கூற்றுக்கான சரியான விளக்கமாகும். கேள்வி 44 முதலாம் ராஜேந்திர சோழனால் உருவாக்கப்பட்ட 16 மைல் நீளம் கொண்ட ஏரிக்கரை தடுப்பணை எங்கு அமைந்துள்ளது? கங்கை கொண்ட சோழபுரம். கேள்வி 45 தவறான இணையை தேர்ந்தெடு. 4 ஆப்ஷன் எது தவறுன்னு பார்க்கலாம். வடிவாய்க்கால்கள் நீரினை திசை மாற்றுதல். சரி. வாய்க்கால்னா நீரை, அது டைப்பிங் மிஸ்டேக் ஆகிருக்கு, நீரைன்னு வந்திருக்கணும். நீரை கொண்டு வருவது. வடிகால்னா நீரை வெளியேற்றுவது. சரி. அப்போ முதல் 3 ஆப்ஷனும் சரியாக இருக்கும்போது 4வது ஆப்ஷன் தப்பு. நாடு வாய்க்கால்கள் பொதுமக்கள் அனைவருக்கும் சொந்தமானதுன்னு தந்திருக்காங்க. நாடு வாய்க்கால்கள் வருமானா நாடு வாய்க்கால் கிடையாது. இங்கே பொதுமக்கள் அனைவருக்கும் சொந்தமானது ஊர் வாய்க்கால்கள். ஊர் வாய்க்கால் தான் பொதுமக்கள் அனைவருக்கும் சொந்தமானது. அப்போ நாடு வாய்க்கால் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா நாடு எனும் நிர்வாக பிரிவின் மட்டத்தில் பயன்பட்ட வாய்க்கால்கள் தான் நாடு வாய்க்கால்கள். நாடு எனும் நிர்வாக பிரிவின் மட்டத்தில் பயன்பட்ட வாய்க்கால்கள் நாடு வாய்க்கால்கள்னு சொல்லலாம். இங்கே தவறானது ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 46 கீழ்கண்டவற்றுள் புகார் நகரம் பற்றிய சரியான கூற்றை தேர்ந்தெடுன்னு கேட்டிருக்காங்க. 1 புகார் நகரில் கிரேக்கம், ரோம் உள்ளிட்ட பல நாடுகளை சேர்ந்த வணிகர்கள் வருகை புரிந்தனர். சரி. இங்கு வெளிநாட்டவர் குடியிருப்புகளும் தோன்றின. சரி. அப்போ சரியானது 1, 2 சரி. கேள்வி 47 கீழ்கண்டவற்றுள் சரியாக பொருந்தியுள்ளதை தேர்ந்தெடுன்னு கேட்டிருக்காங்க. சரியாக எது பொருந்திருக்குன்னு பார்க்கலாம். மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து சந்தனம் இறக்குமதியாயின. தென்கடலிருந்து முத்து இறக்குமதியாயிருக்கும். கிழக்கு பகுதியில் பவுலந்து இறக்குமதியாயிருக்கும். அப்போ சரியானது அனைத்துமே சரி. கேள்வி 48 கீழ்கண்டவற்றுள் சரியான கூற்றை தேர்ந்தெடு. 1 பூம்புகாரில் கப்பல் கட்டும் மற்றும் செப்பனடி தளம் இருந்தது. சரி. பொது ஆண்டு 100 வரை சிறப்புற்று திகழ்ந்த புகார் நகரம் கடல்கோள் அல்லது கடல் சீற்றங்களால் அழிந்திருக்கலாம். தப்பு. ஸோ இங்கே வந்து ஆண்டு வந்து தப்பாக தந்திருக்காங்க. பொது ஆண்டு 200 வரை. பொது ஆண்டு 200 வரை சிறப்புற்று திகழ்ந்த புகார் நகரம் கடல்கோள் அல்லது கடல் சீற்றங்களால் அழிந்திருக்கலாம்னு வந்திருக்கணும். இங்கே 100ன்னு தந்திருக்காங்க. அப்போது சரியானது 1 மட்டும்தான் சரி. கேள்வி 49 கீழ்கண்டவர்களுள் யார் யார் மதுரையை ஆட்சி செய்தனர்? கீழ்கண்டவர்கள் யார் யார் மதுரையை ஆட்சி செய்தாங்கன்னா 1 களப்பிரர்கள், 2 பிற்கால சோழர்கள், 3 பிற்கால பாண்டியர்கள், நாயக்கர்கள். ஸோ மதுரை ஆட்சி செஞ்சது அனைவருமே வருவாங்க. களப்பியர்கள், பிற்கால சோழர்கள், பிற்கால பாண்டியர்கள், நாயக்கர்கள் அனைத்து பேருமே வருவாங்க. கேள்வி 50 கீழ்கண்ட எந்த இடத்தில் ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை அமைந்திருந்தது? கீழ்கண்ட எந்த இடத்தில் ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை எங்கன்னா மதுரையில் தான் அமைந்திருந்தது. கேள்வி 51 கீழ்கண்டவற்றுள் சரியான கூற்றை தேர்ந்தெடு. 1 புகழ்பெற்ற கிரேக்க வரலாற்று ஆசிரியர் மெகஸ்தனிஸின் குறிப்புகளில் மதுரை பற்றிய தகவல்கள் உண்டு. சரி. சாணக்கியர் மதுரை பற்றிய தனது அர்த்த சாஸ்திரத்தில் குறிப்பிட்டுள்ளார். சரி. ஸோ அப்போ சரியானது 1, 2 சரி. ஸோ இங்கே சாணக்கியர்னா விஷ்ணுகுப்தர்னு சொல்லலாம், கௌடில்யர்னு சொல்லலாம். ஸோ சாணக்கியருக்கு 2 வெவ்வேறு பெயர்கள் இருக்குது. விஷ்ணுகுப்தர், கௌடில்யர் என்றும் அழைக்கப்படுகிறார். கேள்வி 52 நம்பியாண்டர் நம்பியால் தொகுக்கப்பட்ட பாடல்கள் இவ்வாறு அழைக்கப்படுகிறது. நம்பியாண்டர் நம்பியால் தொகுக்கப்பட்ட பாடல்கள் திருமுறைகள் என்று அழைக்கப்படுகிறது. கேள்வி 53
கீழ்கண்டவற்றுள் சோழர் கால கட்டிடக்கலை கோயில் அல்லாதது எது? சோழர் கால கட்டிடக்கலை கோயில் அல்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. தஞ்சை பெரிய கோயில், கங்கை கொண்ட சோழபுரம், தாராசுரம் இதெல்லாம் சோழர் கால கட்டிடங்கள் சரி. காஞ்சி கைலாசநாதர் கோயில் வருமானா வராது. அப்போது இதுக்கு பல்லவர்கள் காலத்தில் கட்டப்பட்டது. ராஜசிம்மன் தான் கட்டியிருப்பார். முதலாம் நரசிம்மன் ராஜசிம்மன் தான் கட்டியிருப்பார். அப்போது கீழ்கண்டவற்றில் சோழர் கால கட்டடக்கலை கோயில் அல்லாதது காஞ்சி கைலாசநாதர் கோயில். காஞ்சி கைலாசநாதர் கோயிலை கட்டது ராஜசிம்மன் கட்டிருப்பார். கேள்வி 54. பின்வருபவர்களுள் சோழர் காலத்தில் கோயிலில் பணியாற்றியவர்கள் யார் யாவர்? பாடகர்கள்னு வந்திருக்கணும். பாடகர்கள், இசைக்கருவிகளை மீட்டோர், நடனமாதர். ஸோ 3 பேருமே வந்திருப்பாங்க. கேள்வி 55. முதலாம் ராஜேந்திரன் எங்கு வேதக்கல்லூரி ஒன்றை நிறுவினார்? முதலாம் ராஜேந்திரன் எங்கு வேதக்கல்லூரியை நிறுவியிருப்பார்னா எண்ணாயிரத்தில் நிறுவியிருப்பா. எண்ணாயிரம் எங்கே இருக்குன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்குது. இங்கே 14 டீச்சர்ஸ் இருந்திருப்பாங்க. 340 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க இந்த எண்ணாயிரம் வேதக்கல்லூரியில். தொடங்குனது யாருன்னு பார்த்தீங்கன்னா முதலாம் ராஜேந்திரன். எண்ணாயிரம் வேதக்கல்லூரி எங்கே இருக்குன்னா விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட். கேள்வி 56. பெரிய புராணமும் கம்பராமாயணமும் எந்த அரசர்களின் காலத்தில் இயற்றப்பட்டன? பெரிய புராணமும் கம்பராமாயணமும் பார்த்தீங்கன்னா சோழர்கள் காலத்தில் தான் இயற்றிருப்பாங்க. கேள்வி 57. மேற்கு ஆரியர்கள், அராபியர்கள், யூதர்கள், மேற்கு ஆசியர்கள் டைப்பிங் மிஸ்டேக்காக இருக்குது. மேற்கு ஆசியர்கள், அராபியர்கள், யூதர்கள், கிறித்துவர்கள், இஸ்லாமியர்கள் ஆகியோர் உள்ளடக்கிய வணிகக் குழு எதுன்னு பார்த்தீங்கன்னா 5 வனத்தாரும் மணிகிராமத்தார் 2மே வரும். 5 வனத்தார் குழு, மணிகிராமத்தார் குழு தான் வரும். மேற்கு ஆசியர்கள், அராபியர்கள், யூதர்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் ஆகியோர் உள்ளடக்கிய வணிகக் குழு தான் 5 வனத்தார் அண்டு மணிகிராமத்தார் குழு. கேள்வி 58. மனித குலம் இடப்பெயர்வுக்கான பல்வேறு காரணிகளில் வகைப்படுத்தப்பட்டுள்ளதில் அல்லாத பிரிவு எது? இயற்கை காரணங்கள், பொருளாதார காரணங்கள், சமூக பண்பாட்டு காரணங்கள், பழக்க வழக்க காரணங்கள். இதில் பொருந்தாதது பழக்க வழக்க காரணங்கள் பொருந்தாதது. கேள்வி 59. இடம்பெயர்தலில் ஒரு இடத்தை நோக்கி மக்களை இழுக்கும் காரணிகள் டேஸ் என்று அழைக்கப்பட்டன. இழுக்கிறது சாதக காரணிகளும் இழு காரணிகள் வரும். உந்து காரணிகள் வருமானா கிடையாது. அப்போது இழுப்பது சாதக காரணிகள், இழு காரணிகள். 1, 2 சரி. கேள்வி 60. சூழியல் இடப்பெயர்வு குறித்து சரியான கூற்று எது? 1 இது இயற்கையான ஒன்றாகும். 2 எரிமலை வெடிப்பு, நில அதிர்வு போன்ற இவ்வகை இடப்பெயர்வுக்கான முக்கிய காரணிகளாகும். 3 நீர்வளம், மாசற்ற நிலைகள் போன்றவை இடப்பெயர்பவர்களை ஈர்க்கும் சக்திகளாக உள்ளன. அப்போது சூழியல் இடப்பெயர்வு குறித்த சரியான கூற்று அனைத்துமே சரி. கேள்வி 61. இடப்பெயர்வுக்கான பொருளாதார காரணிகள் தவறானது எது? வளமான வேளாண் நிலம், வேலைவாய்ப்பு, தொழில்நுட்ப வளர்ச்சி, திருமணத்துக்கு பின் இடப்பெயர்வு. இதில் இடப்பெயர்வுக்கான பொருளாதார காரணிகளை தவறு எதுனா ஆப்ஷன் டி திருமணத்திற்கு பின் இடப்பெயர்வு. ஏன்னா திருமணத்திற்கு பின் இடப்பெயர்வு எதில் வரும்னு பார்த்தீங்கன்னா சமூக மற்றும் பண்பாட்டு காரணங்களில் வரும். இடம்பெயர்வுக்கான சமூக மற்றும் பண்பாட்டு காரணங்கள் தான் வரும் திருமணத்திற்கு பின் இடப்பெயர்வு. கேள்வி 62. கீழ்காணும் கூற்றுகளில் சரியானது கேட்டிருக்காங்க. 1 மக்களை தங்கள் வசிப்பிடங்களில் இருந்து வெளியேற செய்யும் காரணிகள் உந்து காரணிகள் என அழைக்கப்படும். ஒரு இடத்தை நோக்கி மக்களை ஈர்க்கும் காரணிகள் சாத காரணிகள் என்றும் அழைக்கப்படும். வேலைவாய்ப்புக்கு ஏற்ற சூழல்கள் அமைந்திருக்கும் இடத்தை நோக்கி இடம்பெயர்தல் ஆதல் இது இழு காரணியால் விளையக்கூடியவை. 4 வேலையின்மை காரணமாக இடப்பெயர்தல் ஆதல் உந்து காரணியால் விளையக்கூடியவை. அப்போ இதில் எது சரின்னா அனைத்துமே சரிதாங்க. 4 ஆப்ஷனுமே சரியாக தான் இருக்குது. கேள்வி 63. ஐக்கிய நாடுகள் சபையின் சர்வதேச இடம்பெயர்வு அறிக்கை 2018 படி புலம்பெயர்ந்தோர் சதவீதத்தை பொறுத்துக. ஆசியாவில் எவ்வளோ புலம்பெயர்ந்திருப்பாங்கன்னா 41% புலம்பெயர்ந்திருப்பாங்க உலக அளவில். ஆப்பிரிக்காவை பொறுத்தவரையும் 14.2% புலம்பெயர்ந்திருக்காங்க. ஐரோப்பாவில் 23.7% இடப்பெயர்வு அடைஞ்சிருப்பாங்க, புலம்பெயர்ந்திருப்பாங்க. வட அமெரிக்காவில் 17% இடம்பெயர்ந்திருப்பாங்க. அப்போ சரியான விடை ஆப்ஷன் ஏ. கேள்வி 64. எந்த நூற்றாண்டில் ஏற்பட்ட பிளேக் நோயினால் 30 முதல் 60% மக்கள் இறந்தனர் என கணக்கிடப்பட்டுள்ளது? எந்த நூற்றாண்டில் இருந்திருப்பாங்கன்னா 14ஆம் நூற்றாண்டு 14th செஞ்சுரியில் தான் இருந்திருக்காங்க. பிளேக் நோயினால் 30 to 60% மக்கள் இருந்தனர். கேள்வி 65. பொறுத்துக. பிறப்பு விகிதம்னா என்ன? பிறப்பு விகிதம் என்பது குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டின் 1000 பேருக்கு உயிருடன் பிறக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கையை குறிக்கிறதா பிறப்பு விகிதம். மக்கள் தொகை வளர்ச்சினா என்ன? மக்கள் தொகை வளர்ச்சினா ஒரு ஆண்டின் சராசரி மக்கள் தொகை அதிகரிப்புன்னு சொல்லலாம். மக்கள் அடர்த்தினா ஒரு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் வாழும் மக்களின் சராசரி எண்ணிக்கையை குறிக்கும். வாழ்நாள் மதிப்பீடு என்பது ஒரு நபரின் சராசரி ஆயுட்காலத்தை குறிக்கும். சரியான விடை ஆப்ஷன் ஏ 2, 3, 1, 4. கேள்வி 66.
3 சாலைகள் சந்திக்கும் இடங்களில் வளர்ச்சி அடையும் குடியிருப்புகள் எது? 1 டி வடிவ குடியிருப்பு, 2 Z வடிவ குடியிருப்பு, 3 Y வடிவ குடியிருப்புன்னு தந்திருக்காங்க. அப்போது 3 சாலைகள் சந்திக்கும் இடங்களில் வளர்ச்சி அடையும் குடியிருப்புகள்னால் டி வடிவ குடியிருப்பும் Y வடிவ குடியிருப்பும் தான் வரும். டி வடிவம் Y வடிவம் 3 சாலைகள் சந்திருக்கு. அப்போ சரியானது 1, 3 மட்டும் சரி. கேள்வி 67 பொறுத்துக. பிறப்பு விகிதம் 2014 எவ்வளோ இருக்குன்னா, பிறப்பு விகிதம் 2014 15.4% இருக்குது. அடுத்து மக்கள் தொகை வளர்ச்சி 2011 எவ்வளோ இருக்குன்னா 15.6% இருக்குது. பாலின விகிதம் 2016 எவ்வளோ இருக்குன்னா, பாலின விகிதம் 996. பாலின விகிதம் எவ்வளோ இருக்குது? 996. சரி, பாலின விகிதம் 996. கல்வியறிவு வளர்ச்சி விகிதம் வந்து பார்த்திங்கன்னா 80.09%. இது தமிழ்நாட்டினுடைய ரேஷி, இதுதான் பர்சன்டேஜ் தான். பிறப்பு விகிதம் 2014 15.4, மக்கள் தொகை வளர்ச்சி 2011 வந்து 15.6%. பாலின விகிதம் வந்து பார்த்திங்கன்னா 996 இருக்குது. கல்வியறிவு விகிதம் 80.09%. இப்போ சரியானது 3, 2, 1, 4. சரியான விடை ஆப்ஷன் சி. 3, 2, 1, 4. சரியான விடை ஆப்ஷன் சி தான் வரும். அடுத்த கேள்வி 68வது கேள்வி. 68 சுற்றுச்சூழல் பண்புகள் ஒவ்வொன்றின் அளவும் எவ்வளவு இருக்க வேண்டும் என்ற தொகுப்பின் குறியீட்டெண் டேஸ் ஆகும். அப்போ சரியான விடை இதுக்கு சுற்றுச்சூழல் தரம். சுற்றுச்சூழல் பண்புகள் ஒவ்வொன்றின் அளவும் எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற தொகுப்பின் குறியீட்டெண் என்ன டேஸ் எனப்படும்னா சுற்றுச்சூழல் தரம் எனப்படும். கேள்வி 69 சுற்றுச்சூழல் குறித்த கூற்றுகளில் தவறானதை தேர்ந்தெடுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதில் எது தவறுன்னு பார்க்கலாம். சுற்றுச்சூழல் என்பது ஒரு பொது பொருளாகும். சரி. எந்த ஒரு தனிப்பட்ட நபரையும் சுற்றுச்சூழலை பயன்படுத்துவது விலக்கி வைக்க முடியாது. சரி. ஒருவர் சுற்றுச்சூழலை பயன்படுத்துவதால் மற்றவர்களுக்கு கிடைக்கும் அளவு குறைந்து போகாது. சரி. இயற்கை வளங்கள் குறையும் தேசிய வருமானத்தில் இயற்கை வளங்களின் பங்களிப்பும் தற்போதுள்ள தேசிய வருவாய் கணக்கீட்டில் அளவிடப்படுகின்றது. இயற்கை வளங்களின் பங்களிப்பு வந்து தற்போதுள்ள தேசிய வருவாய் கணக்கீட்டில் அளவிடப்படுகிறதானா அளவிடப்படுவது இல்லை. அப்போது தவறானது ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 70 டேஸ் விதியை ஆதாரமாக கொண்டு பொருள்சார் சமநிலை அணுகுமுறை சுற்றுச்சூழலுக்கும் பொருளாதாரத்துக்குமான தொடர்பினை விளக்குகிறது. இப்போ டேஸ் விதியை ஆதாரமாக கொண்டு பொருள்சார் சமநிலை அணுகுமுறை சுற்றுச்சூழலுக்கும் பொருளாதாரத்திற்குமான தொடர்பினை விளக்குதுன்னா சரியான விடை வந்து பார்த்திங்கன்னா பொருள் மற்றும் ஆற்றல் பாதுகாப்பிற்கான வெப்பவியக்கலின் முதல் விதி. டைப்பிங் மிஸ்டேக் ஆகிருக்கு. பொருள் மற்றும் ஆற்றல் பாதுகாப்பிற்கான வெப்பவியக்கலின் முதல் விதி தான் வந்து பார்த்திங்கன்னா பொருள்சார் சமநிலை அணுகுமுறை சுற்றுச்சூழலுக்கும் பொருளாதாரத்துக்குமான தொடர்பினை விளக்குகிறது. சரியான ஆப்ஷன் ஏ. 71வது கேள்வி மின் கம்பங்களில் மின்சார கம்பிகளை சற்று தொய்வாக பொருத்த காரணம் என்னன்னா நீள் விரிவு காரணம். கேள்வி 72 ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் போது அதிலுள்ள மூலக்கூறுகள் வேகமாக நகரத் தொடங்கும். கேள்வி 73 வெப்பத்தினால் பொருளின் நீளத்தில் ஏற்படும் விரிவு நீள் விரிவு. கேள்வி 74 மாற்றுவண்டியின் சக்கரத்தின் இரும்பு வளையத்தை சக்கரத்துடன் பொருத்தும் முன் அதை வெப்பப்படுத்துவது ஏன்? வெப்பம் விரிவடைதல். கேள்வி 75 பொருட்களை வெப்பப்படுத்தும் போது அவை விரிவடைய காரணம் மூலக்கூறுகளின் அதிர்வு மற்றும் மூலக்கூறுகளின் இயக்கம். மூலக்கூறு நிலைத்தன்மைன்னு தந்திருக்காங்க, கிடையாது. அப்போ சரியான விடை ஆப்ஷன் ஏ மற்றும் பி. பொருட்களை வெப்பப்படுத்தும் போது அவை விரிவடைய காரணம் மூலக்கூறுகளின் அதிர்வும் மூலக்கூறுகளின் இயக்கமும். கேள்வி 76 பொருளின் வெப்பம் எவ்வாறு பரவுகிறது? பொருளுடைய வெப்பம் எவ்வாறு பரவுனா அதிர்வுகள் கடத்தப்படுவதால். கேள்வி 77 கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானவற்றை தேர்ந்தெடு. 1 வெப்ப ஆற்றல் வெப்பநிலை அதிகமான பொருளிலிருந்து வெப்பநிலை குறைவான பொருளுக்கு கடத்தப்படுகிறது. சரி. வெப்பப்படுத்துவதால் அப்பொருட்களின் மூலக்கூறுகளின் எண்ணிக்கையில் மாற்றம் ஏற்படுவதில்லை. சரி. இப்போ சரியான விடை 1, 2 சரி. கேள்வி 78 திண்ம பொருள்களுக்கு வெப்பத்தினை அளிக்கும் போது அவை டேஸ் ஆகும். திண்ம பொருள்களுக்கு வெப்பத்தை அளித்தா அது என்ன ஆகுனா விரிவடையும். கேள்வி 79 வெப்பநிலை மானியில் உள்ள திரவமானது வெப்பப்படுத்தும் போது விரிவடைகிறது. குளிர்ச்சி அடையும் போது என்ன ஆகுனா சுருங்கும். கேள்வி 80 திண்மம் மற்றும் திரவங்களில் வெப்பத்தினால் ஏற்படும் விளைவுகளை நாம் டேஸ் காண முடியும். எதில் காணப்படும்னா வாயுக்களில் காண முடியும்.
கேள்வி 81. சேரர் சோழர் 5 வேளிர்குல தலைவர்கள் ஆகியோரின் கூட்டுப்படையை தலையாலங்கானம் என்னும் இடத்தில் தோற்கடித்த பாண்டிய மன்னன் யார்? சேரர் சோழர் 5 வேளிர்குல தலைவர்கள் ஆகியோரின் கூட்டுப்படையை தலையாலங்கானம் என்னும் இடத்தில் தோற்கடித்த பாண்டிய மன்னன் பாண்டியன் நெடுஞ்செழியன். கேள்வி 82. கூற்று 1 கூற்று 2. கூற்று 1. பாண்டியர்களின் நாணயங்கள் ஒரு புறத்தில் குதிரையின் வடிவத்தையும் மற்றொரு புறத்தில் மீனின் உருவத்தையும் கொண்டுள்ளன. தப்பு. ஸோ பாண்டியர்களின் நாணயங்கள்னு எடுத்துக்கினா ஒரு புறம் வந்து யானையின் வடிவத்தையும் மற்றொரு புறம் மீனின் உருவத்தையும் கொண்டுள்ளன. அப்படி வந்திருந்தால் தான் சரி. 2. முதுகுடுமி பெருவழுதி என்ற பாண்டிய அரசர் பல வேத வேள்விகளை நடத்தியதை கொண்டாடும் விதமாக நாணயங்களை வெளியிட்டார். அப்போது கூற்று 1 தவறு, 2 சரி. கேள்வி 83. கீழ்கண்டவற்றுள் சேரர்கள் சூட்டி கொண்ட பட்டம் எது? சேரர்கள் சூட்டி கொண்ட பட்டம் வந்து சென்னி வழுதி தென்னரெல்லாம் வருமானா கிடையாது, இரும்பொறை. அப்போ சேரர்கள் சூட்டி கொண்ட பட்டம்னாவே ஆதவன் குட்டுவன் வானவன் இரும்பொறை. சேரர்கள் சூட்டி கொண்ட பட்டங்கள்னா ஆதவன் குட்டுவன் வானவன் இரும்பொறை. சென்னி வழுதி வந்து வராது. வழுதி பாண்டியர்கள் வரும், தென்னர் வந்து பாண்டியனை குறிக்கும், சென்னி வந்து சோழர்களை குறிக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்த கேள்வி பாருங்கள். கீழ்கண்டவற்றுள் சோழர்கள் சூட்டி கொண்ட பட்டங்களில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. சோழர்கள் சூட்டி கொண்ட பட்டங்களில் தவறானது எதுன்னு கேட்டாங்க. சென்னி செம்பியன் வழுதி செழியன். இதில் சோழர்கள் சூட்டி கொண்ட பட்டங்கள் தவறானது 3 மற்றும் 4. வழுதி செழியன் வந்து பாண்டியனை குறிக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ சென்னி செம்பியன் தான் வரும். சோழர்கள் சூட்டி கொண்ட பட்டங்கள் வந்து சென்னி செம்பியன் கிள்ளி வளவன். சோழர்கள் சூட்டி கொண்டது சென்னி செம்பி கிள்ளி வளவன். கேள்வி 85. தொழிற்சாலைகளில் உற்பத்தி செய்யப்படும் அமிலங்கள் கனிம அமிலங்கள். கேள்வி 86. கீழ்கண்ட அமிலங்களின் பண்புகளில் தவறானது எது? அமிலங்கள் புளிப்பு சுவை கொண்டவை, சரி. அமிலங்கள் அரிக்கும் தன்மை கொண்டவை, சரி. திண்ம அமிலங்கள் மின்சாரத்தை கடத்துகிறது, சரி. திண்ம அமிலங்கள் வராது, நீர்த்த அமிலங்கள், அதாவது நீரில் கரைந்த அமிலங்கள் தான் மின்சாரத்தை கடத்தும். திண்ம அமிலம்னு வரவே வராது. அப்போ தவறானது ஆப்ஷன் சி. கேள்வி 87. கூற்று 1 கூற்று 2. கூற்று 1. இரும்பு சல்ஃபூரிக் அமிலம் வினைபுரிந்து இரும்பு ப்ளஸ் சல்ஃபூரிக் அமிலம் வினைபுரிந்து இரும்பு சல்பேட் ஹைட்ரஜன் வாயுவை தருகிறது, சரி. உலோகம் நீர்த்த அமிலங்களுடன் வினைபுரிந்து தருவது உலோக உப்பு மற்றும் ஹைட்ரஜன் வாயு, சரி. ஸோ கூற்று 1 2 சரி மற்றும் கூற்று 2 சரியான விளக்கமாகும். கேள்வி 88. கூற்று 1 கூற்று 2. கூற்று 1. காரங்கள் அரிக்கும் தன்மை மற்றும் கசப்பு சுவை உடையது, சரி. காரங்கள் நீரில் கரைந்து ஹைட்ராக்சைடு அயனிகளை தருகின்றன, இரண்டுமே சரி. பொறுத்துக. காரத்தின் பொது பெயர் மற்றும் பொதுவான பெயர் கொடுத்துருக்காங்க. பொறுத்துகளை பொட்டாசியம் ஹைட்ராக்சைட்னா காஸ்டிக் பொட்டாஷ். சோடியம் பைகார்பனேட்னா பேக்கிங் சோடா, சமையல் சோடான்னு சொல்லுவாங்க. சோடியம் கார்பனேட் சலவை சோடா. சோடியம் ஹைட்ராக்சைடு காஸ்டிக் சோடா. சரியான விடை ஆப்ஷன் சி. பொட்டாசியம் ஹைட்ராக்சைடுனா காஸ்டிக் பொட்டாஷ், சோடியம் பைகார்பனேட்னா பேக்கிங் சோடா, சோடியம் கார்பனேட்னா சலவை சோடா, சோடியம் ஹைட்ராக்சைடுனா காஸ்டிக் சோடா. கேள்வி 90. அமில கரைசலில் மஞ்சள் நிறங்காட்டி எந்த குறிப்பிடத்தக்க நிறமாற்றத்தையும் தராது, ஆனால் காரக்கரைசல் மஞ்சள் நிறத்திலிருந்து டேஷ் நிறமாக மாறுகிறது. காரக்கரைசலில் மஞ்சள் நிறத்திலிருந்து என்னமாக மாறுனா சிவப்பு நிறமாக மாறும். கேள்வி 91. கூற்று 1 கூற்று 2. கூற்று 1. வினிகர் எலுமிச்சை சாறு ஆரஞ்சு சாறு நீல லிட்மஸ் தாளை சிவப்பாக மாற்றும், சரி. கூற்று 2. சோடியம் பைகார்பனேட் சுண்ணாம்பு நீர் குளியல் சோப்பு கரைசல் சிவப்பு லிட்மஸ் நீல நிறமாக மாற்றும். சோடியம் பைகார்பனேட் சுண்ணாம்பு நீர் குளியல் சோப்பு கரைசல் பார்த்தீங்கன்னா சிவப்பு லிட்மஸை வந்து நீல நிறமாக மாற்றும், சரி. அப்போ இரண்டுமே சரி. கேள்வி 92. கூற்று 1 கூற்று 2. கூற்று 1. அதிக அமிலத்தன்மை உள்ள மண் சுண்ணாம்பு கற்கள் அல்லது மரங்களை எரித்து கிடைத்த சாம்பல் உரங்களை கொண்டு நடுநிலையாக்கப்படுகிறது, சரி. கூற்று 2. தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேறும் கழிவுகளில் உள்ள சல்ஃபூரிக் அமிலம் சுண்ணாம்பு கொண்டு நடுநிலையாக்கப்படுது, சரி. இரண்டுமே சரி. கேள்வி 93. களப்பிரர்களை அழித்து ஒரு வலுவான பல்லவ அரசை உருவாக்கியவர் யார்? களப்பிரர்களை அழித்து ஒரு வலுவான பல்லவ அரசை உருவாக்குறது யார்னா சிம்ம விஷ்ணு. கேள்வி 94. சரியான கூற்றை தேர்ந்தெடு. 1. சிம்ம விஷ்ணுவை அடுத்து அவருடைய மகன் முதலாம் மகேந்திரவர்மன் மிக திறமை வாய்ந்த அரசராக விளங்கினார், சரி. முதலாம் மகேந்திரவர்மனை அடுத்து அவருடைய மகன் முதலாம் நரசிம்மவர்மன் ஆட்சி பொறுப்பேற்றார், சரி. கடைசி பல்லவ மன்னன் அபராஜிதன் ஆவார், சரி. சரியான விடை அனைத்தும் சரி. 95வது கேள்வி. கூற்று 1 கூற்று 2. கூற்று 1. முதலாம் நரசிம்மவர்மனின் படைத்தளபதி பரஞ்சோதி. இவர் சிறு தொண்டர் என பிரபலமாக அறியப்பட்டார், சரி.
பரஞ்சோதி வாதாபி படையெடுப்பில் பல்லவர் படைக்கு தலைமையேற்று நடத்தினார். சரி. இப்போ சரியானது கூற்று 1, 2 இரண்டுமே சரி. கேள்வி 96. சைவத்துறவி அப்பரால் சைவத்தை தழுவிய பல்லவ அரசர் யார்? சைவத்துறவி அப்பரால் சைவத்தை தழுவிய பல்லவ அரசர் முதலாம் மகேந்திரவர்மன். மகேந்திரவர்மன் குறித்த கூற்றுகளில் தவறானதை தேர்ந்தெடுன்னு கேட்டிருக்காங்க. 1. திராவிட கட்டடலைக்கு ஒரு புதிய பாணியை அறிமுகம் செய்து வைத்தார் முதலாம் மகேந்திரவர்மன். சரி. மத்தவிலாச பிரகாசனம் உட்பட சில நாடகங்களை தெலுங்கில் எழுதினார்னு இருக்குது. இது தெலுங்கு கிடையாது, சமஸ்கிருதத்தில் எழுதியிருப்பார். அப்போ 2 தவறாக இருக்குது. பி ஆப்ஷன் தான் தவறு. மத்தவிலாச பிரகாசனம் பௌத்தத்தை இழிவுபடுத்தும் வகையில் உள்ளது. சரி. இவரது ஆட்சி காலத்தில் வாதாபியை தலைநகராக கொண்டு மேலை சாளுக்கிய அரசன் 2ஆம் புலிகேசி தொடர்ந்து போர்கள் மேற்கொள்ளப்பட்டன. சரி. கேள்வி 98. ராஜசிம்மன் பாணி குறித்த கூற்றுகளில் சரியானதை தேர்ந்தெடு. ராஜசிம்மன் பாணி குறித்த கூற்றுகளில் சரியானது எது? காஞ்சிபுரத்தில் உள்ள கைலாசநாதர் கோயில் கட்டுமான கோயில் கலைப்பாணிக்கு சிறந்த எடுத்துக்காட்டாகும். சரி. இக்கோயில்கள் மிருதுவான மணற்கற்களால் கட்டப்பட்டது. எது? காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய கைலாசநாதர் கோயில் மிருதுவான மணற்கற்களால் கட்டப்பட்டது. சரி. கைலாசநாதர் கோயில் ராஜசிம்மேஸ்வரம், கைலாசநாதர் கோயில் ராஜசிம்மேஸ்வரம் என்றும் அழைக்கப்படுகிறது. ஸோ அனைத்துமே சரி. 99வது கேள்வி. கொடுமணலில் சமீபத்தில் எந்த ஆண்டு அகழாய்வு நடைபெற்றது? கொடுமணலில் சமீபத்தில் எந்த ஆண்டு அகழாய்வு நடைபெற்றது? 2012. கேள்வி 100. ஆதிச்சநல்லூரில் முதலில் ஆண்ட்ரூ ஜாகர் அகழாய்வை மேற்கொண்ட ஆண்டு. ஆதிச்சநல்லூரில் முதல்ல ஆண்ட்ரூ ஜாகர் அகழாய்வை மேற்கொண்ட ஆண்டு 1876. 1876 தான் அகழாய்வை மேற்கொண்டிருப்பார் ஆதிச்சநல்லூரில் ஆண்ட்ரூ ஜாகரு. ஸோ ஜிஎஸை பொறுத்தவரையும் 100 கேள்வியில் நாம் பார்த்துருக்குறோங்க, கரண்ட் அஃபேர்ஸ் உட்பட. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.